ஓபிஎஸ் ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா, உங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்தவனா இருந்தா, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணல, அதோட சேர்த்து உன்னுடைய பென்ஷனையும் ராஜினாமா பண்ணியிருக்கணும். இந்த தமிழ்நாடை பார்க்கும் போது துணியை பிச்சின்னு ஓட போறான், பார்த்துக்கிட்டே இருக்கு, லூஸ் ஆயிட்டான். இப்ப நான் சொல்றேன், என் ஏரியாவில் இருக்கான் சேகர் பாபு, அடுத்த முதலமைச்சர் ஆகணும் திமுகவில். பேச்சுமுத்து என்கின்ற ஓபிஸே வா உட்காரு, நான் இறங்கிடுறேன், நீ தான் முதலமைச்சர்னு சொல்லுவாரா? எம்ஜிஆர் எடப்பாடியாருக்குள்ள போய் எப்படிதான் கரெக்டாக சொன்னாருன்னு தெரியல. எல்லாம் இந்த திமுகவோட சேர்ந்தது காரி தூப்புறாங்க. இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா சாவறதுக்கு காரணக்கர்த்தா இந்த ஓபிஎஸும் அந்த சசிகலா தான். உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் மூத்த முன்னோடி ஓம்பொடி பிரசாத் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கிட்டத்தட்ட 4 முறை முதலமைச்சரா பதவி வகித்த ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவில் இணைந்திருக்கிறாரு. தாய் கழகத்துல இணைந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற கருத்தும் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சேர்ந்திருக்க இடம் வந்து சரிதானா சார்? திமுகவில் அவர் இணையணுன்ட்டு அவர் நீண்ட நாள் திட்டம். அது இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே திமுகவோடு இணையணுன்ட்டு திட்டம். ஏன்னா அதிமுகவில் அவர் இருக்கும்போது அவருக்கு எல்லா செல்வாக்குகளும் கொடுத்தாங்க. இப்போது திமுகவில் இணைஞ்சதுனால அந்த செல்வாக்குகள் எல்லாமே இருக்குமான்னு கேட்டாக்கா, கடைசியாக தான் நீ தொண்டனாக தான் நீ இருக்கணும். எந்த தொண்டனும் உன்னை வந்து வரவேற்க மாட்டான், உன்னை ஆதரிக்க மாட்டான். நீ இதே ஸ்டாலினை பற்றி என்னென்ன தரைக்குறவாக இதுக்கு முன்னாடி பேசினேன்றது எல்லாம் பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் வரும், ஒன்றுன்னா வரும். புரியுதுங்களா? ஆக மொத்தத்தில் இவர் வந்து திமுகவுக்கு போவாருன்னு சொல்லிட்டு அவருடைய நீண்ட நாள் கனவு அது. துரோகி அப்படின்றத அது எப்படி தான் எடப்பாடியார் கண்டுபிடிச்சி எம்ஜிஆர் எடப்பாடியாருக்குள்ளே போய் எப்படி தான் கரெக்டாக சொன்னாருன்னு தெரில. சூப்பராக இன்னைக்கு யதார்த்தமாக தெரிஞ்சு போச்சு அவர் திமுக போய் சேர்ந்தது. இது வந்து திமுக இருக்கவங்களே மேல்மட்ட தலைவர்கள் விரும்பலை. இந்த எலெக்ஷனுக்காக வந்து ஸ்டண்ட் இது. அதுக்கப்புறம் எங்கே இருப்பாருன்னு அவருக்கே தெரியாது. இந்த எலெக்ஷனுக்காக ஓபிஎஸ் எங்கள் கூட சேர்ந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அதிமுக வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. எடப்பாடி அவர்களோட ஆணவ போக்கோட செயல்படுற அந்த செயல்பாடு வந்து அதிமுக வெற்றியே பெறாதுன்ற மாதிரி இல்லை இல்லை இல்லை, மாபெரும் வெற்றி பெறும் அதிமுக. எடப்பாடியார் வந்து தொண்டர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுகிறார். எந்த மீட்டிங்கில் பேசினாலும் சரி, கடந்த காலம் அவர் 4 ஆண்டு காலம் செஞ்ச சேவையை சொல்கிறாருங்க. ஜனங்க ஆன்னு பார்க்குறாங்க, தாய்க்குளங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. இதே ஸ்டாலினால் அந்த மாதிரி பேச முடியுமா? நான் ஆட்சிக்கு வந்து ஜனங்களுக்கு இன்னென்ன செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? சவாலை விட்டு அவர் எடப்பாடியார் கூப்பிட்றாரு, தம்பி ஸ்டாலின் வா, மேடைக்கு வா, ஒண்டிக்கு ஒண்டி வா, பேசலாம், நீ செஞ்ச சாதனை சொல்லு, நான் செஞ்ச சாதனை சொல்கிறேன். ஏன் பயந்து ஓடுற? பயம். இன்னைக்கு ஓபிஎஸ் சேர்க்கிறேன்னாக்கா என்னன்னு கேட்டாக்கா பயம். திமுக தோக்க போகுது என்ற பயம் வந்துச்சு. பிரேமலதாவை ஏன் சேர்க்கிற? பயம் வந்துச்சு. இதே விஜயகாந்த் இருந்தாக்கா பிரேமலதாவை சேர்க்க விடுவாரா? திமுகவோட சேர்க்க விடுவாரா? முடியாது. அதாவது அந்த அம்மாவுக்கு தேவை பணம். யாருக்கு? பிரேமலதாவுக்கு தேவை பணம், பதவி. நீங்கள் அந்த அம்மா வேட்மனு வந்து எல்லாரும் வேட்மனு தாக்கல் பண்ணலாம்,
விருப்பம் மனு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் அந்த விஜயகாந்த் கட்சியினுடைய ஆஃபீஸில் திறந்து வச்சா ஒருத்தங்க கூட இல்லையேங்க, ஒருத்தங்க கூட இல்லையா? நம்ம பார்க்குறோமே, வீடியோவில் பார்த்தோமே, பேப்பரில் பார்த்தோமே. அப்போ அது பொய்யா? இந்த மாதிரி 10 சீட்டு வேணுமா? என்ன நம்ம ஒன்றுமே புரியல. என்னமோ தமிழ்நாடே அந்த அம்மா கையில் தான் இருக்குதுன்னா தனியாக நின்று வந்துட வேண்டியதானே. நீ ஏன் இன்னொருத்தர் பின்னாடி போன? உனக்கு நெஞ்சில் உரம் இருந்ததுன்னா நீ தனியாக நிற்க வேண்டியது தானே. ஆனா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தேமுதிக அந்த மாதிரி வந்து நிறைய கட்சிகள் வந்து இப்போ திமுக கூட போய் இணையறதுன்றது வலிமையாக தானே பார்க்கப்படுறாங்க அவங்க. ஆள் இல்லாத கம்பெனிங்கம்மா எல்லாமே. ஓபிஎஸ் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கம்மா? 4 பேர் இருக்காங்களா? முதல்ல 4 பேர் இல்லை ஓபிஎஸ் பின்னாடி. அதே மாதிரி இந்த விஜயகாந்த் கட்சியில் அந்த அம்மா இருக்காங்களே, விஜயகாந்த் இருக்கும்போது இருந்தாங்க. இந்த அம்மாவுடைய தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் எல்லாம் இந்த திமுகவோட சேர்ந்தது காரி தூப்புறாங்க. இந்த அம்மாவை பொதுமக்கள் திட்டுறாங்க, அரசியல்வாதி திட்டுறாங்க, பத்திரிகாரங்க திட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு யார் திட்டினா எனக்கு என்ன பணம் எனக்கு. இப்போ அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து இதில் இணைந்து இருக்கிறாரு திமுகவில். 4 முறை கிட்ட வந்து முதலமைச்சராக பதவி வகித்தவர். எப்போ 4 முதலமைச்சர்? எப்போ இருந்தார் 4 தடவை முதலமைச்சர்? அவர் ஒட்டு மொத்தமாக முதலமைச்சராக இருந்தது 500 நாள் தான். ஓபிஎஸ் 500 நாள் முதலமைச்சராக இருந்தார். விட்டு 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 அது கூட தொடர்ந்து இல்லை. எப்பெல்லாம் அந்த அம்மா கஷ்டகாலம் வந்ததோ அப்போல்லாம் இவர் உட்கார வச்சுட்டு போனாங்க. ஜெயலலிதா அம்மா சாவறதுக்கு காரணக்கர்த்தா இந்த ஓபிஎஸும் அந்த சசிகலா தான். இவங்க என்ன பண்ணாங்க? 2 பேரும் தான். 2 பேரையும் நம்பினாங்க. அந்த அம்மா 2 பேரையும் நம்பினாங்க. அந்த அம்மாவுடைய ஆத்மா தான் இவ்வளவும் செய்யுது. ஓப்பனா சொல்றேன். ஓபிஎஸ் வெளியே போனதுக்கு காரணம் ஜெயலலிதாவுடைய ஆத்மா. சசிகலா வெளியே வர முடியாம போனதுக்கு காரணம் அந்த அம்மாவுடைய ஆத்மா தான். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் இணைந்திருக்கிறாரு. இதற்கு முன்னாடி வந்து சசிகலா அவர்கள் இப்போ பிரிந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டிடிவி அவர்களும் பல மன சங்கடங்களுக்கு பிறகு இப்போ வந்து இணைந்திருக்கிறாரு என்டிஏ தலைமையில். இந்த மாதிரி அதிமுகக்குள்ள தொடர்ந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்ப அந்த முக்குளத்தோர் வாக்குன்றது பிரிய வாய்ப்பு இருக்கா சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு ஜாதி கட்சி கிடையாது. அதிமுக மட்டும்தான் இந்தியாவில் மக்கள் கட்சி. திமுக வந்து குடும்ப கட்சி சார். திமுக வந்து குடும்ப கட்சி. மற்ற கட்சிங்க எல்லாமே விஜய் கிறிஸ்டின் கட்சி, சீமான் கிறிஸ்டின் கட்சி, திருமாவளவன் ஜாதி கட்சி, ராமதாஸ் ஜாதி கட்சி. புரிஞ்சுங்களா? அதிமுக மட்டும்தான் மக்கள் கட்சி. மக்களுக்காக எம்ஜிஆர் உருவாக்குனாரு. இப்போ திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து இருக்கிறாரு. அவருக்கு என்ன மாதிரியான பதவிகள் வந்து அதில் அங்கே என்னம்மா பதவி? அவருக்கு என்ன ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் செய்தி அவருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் செய்தி தான் அவருக்கு. அதோட போய் உட்காருங்க, போயா போயா போய் அங்கே போய் உட்காருயான்னு. தொகுதி பங்கீடு இருக்கு. அப்புறம் என்ன தொகுதி? அவருக்கு பெரிய பங்கு. ஆள் இல்லாத கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர். அது மேனேஜிங் டைரக்டர் கூட கிடையாது அவரு. ஏதாச்சும் ஒரு நோக்கம் இருக்கும்ல சார். இப்ப திமுகல போய் இணைறோம்னா நமக்கு என்ன லாபம்ன்றது அதிமுக இருந்துகிட்டு அதிமுகக்கு எதிர்ப்பா செயல்பட்டவர் தான் நம்ம இவரு. அவருக்கு தேவை பதவி, அவருக்கு தேவை முதலமைச்சர் பதவி. இங்கதான் உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன்ட்டு ஓரம் கட்டாங்களே. இப்போ ஸ்டாலின் குத்துருவாரு உனக்கு முதலமைச்சர் பதவி. கூப்பிட்டு வா ஓபிஎஸ், பேச்சுமுத்து என்கின்ற ஓபிஎஸே வா உட்காரு, நான் இறங்கிடுறேன், நீ தான் முதலமைச்சர்னு சொல்லுவாரா? அப்ப என்ன நோக்கத்தோட தான் திமுகவுக்கு அவர் போயிருக்காரு? அதே வந்து அதிமுகவை அழிக்கணும்,
அதிமுகவை அழிக்கணும் அப்படின்னு அவருடைய திட்டம். இப்போ வந்து பதவி ராஜினாமா பண்ணியிருக்கிறிய எம்எல்ஏ பதவியை. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா, ஓபிஎஸ் ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா, உங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்தவனா இருந்தா, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணல, அதோட சேர்த்து உன்னுடைய பென்ஷனையும் ராஜினாமா பண்ணியிருக்கணும். அப்போ உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க. ஐயோ நேர்மையான அரசியல்வாதியா இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த பதவி சுகங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு எங்கள் முதுகில் ஏறி சவாரி செஞ்சது இல்லாமல் எங்கள் முதுகில் குத்திட்டு போவ நீ. சாதாரண டீ கடை வச்சுருந்தாலும் நீ அந்த டிடி தினகரன் இல்லைன்னாக்கா இந்த பன்னீர்செல்வமே கிடையாது. செல்வேந்திரன்கிட்ட எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதிமுக முன்னால் இருந்தார் எம்பி செல்வேந்திரன் சொல்லிட்டு, காளிமுத்துடைய நண்பன். அவர்கிட்ட எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். டீ எடுத்துன்னு போய் கொடுப்பாரு. அவர் செல்வேந்திரன் என்னென்ன சொன்னாலும் அதெல்லாமே செய்வார். இவரை தூக்கி இட்டுன்னு வந்து ஒரு பதவியை கொடுத்து ஜாதிகாரனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு டிடி தினகரன் தான் எல்லாமே சசிகலாமா கிட்ட சொல்லி இவருக்கு பதவியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. கடைசியில் சசிகலாமாவுக்கு துரோகம் பண்ண, டிடி தினகரனுக்கு துரோகம் பண்ண, அம்மாவுக்கு துரோகம் பண்ண. இவனை மாதிரி ஒரு பச்சை வந்து எவனுமே இருக்க மாட்டாங்கம்மா. எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டார். நீ என்ன பண்ண? அம்மா சாவில் மர்மம் இருக்குது. என்ன சொன்ன? அம்மா சாவில் மர்மம் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருந்தாங்க. நான் கூட தான் உங்க கூட இருந்தேன். புரிஞ்சுங்களா? ஓபிஎஸ் கூட நான் கூட இருந்தேன் அன்னைக்கு. அந்த அம்மா சாவில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சென்னையில் போஸ்டர் ஓட்டினாங்க. போஸ்டர் சசிகலா போஸ்டர், மனித கழிவுகளை அந்த போஸ்டர் மேலே அடிச்சாங்க. என்கிட்ட போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் நான். அதுக்கு காரணம் யாரு? பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வத்தால் தான் அந்த கழிவுகள் எல்லாம் அடிச்சாங்க. புரியுதுங்களா? ஏன் அடிச்சாங்கன்னா, இவருடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த அம்மா வாங்கினாங்கன்றதுனால அவருக்கு கோபம் வந்து யாரோ சொல்லி நீ வந்து தர்ம யுத்தம்ன்ட்டு அங்கே போய் அம்மா சம்மதியில் உட்கார்ந்த. ஆனா இப்ப அதே தர்ம யுத்தம் வந்து வென்று விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக. லூசுமா அவன். யாரு? இந்த பன்னீர்செல்வம் இருக்கானே லூசு. அவன் மென்டல் ஆகிட்டான். சீக்கிரமா நீங்களே பார்க்க போறீங்க. இந்த தமிழ்நாடே பார்க்க போது துணியை பிச்சின்னு ஓட போறான். பார்த்துக்கிட்டே இருக்கு. லூஸ் ஆகிட்டான். எது பேசணும், எங்க பேசணும், யார்கிட்ட பேசணும் பேசாம நீ இருந்தாக்கா உன் பதவி உன் வீட்டை கதவு தட்டி இருக்கையா. நீ ஏன் நீ இந்த மாதிரி பண்ண? எத்தனை தொண்டை பதவிக்காக பதவி இல்லாம வேலை செய்யறான். 4 வருஷமா வெயிட் பண்ணிட்டு தானே சார். என்னத்த 4 வருஷம்? அப்போ உனக்கு முன்னாடி வந்த தொண்டால நாங்கெல்லாம் இருக்கோமே, நாங்க என்ன பண்றது? நாங்கெல்லாம் வெயிட் பண்ணலாம். நாங்கெல்லாம் என்ன மாதிரி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கானுங்க. நாங்கெல்லாம் வெயிட் பண்ணலாம். நாங்க பதவிக்காக அலையிறோம். அதுவும் அழைத்து சென்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை ஒரே கார்ல 2 பேரும் போயிட்டு. சேகர் பாபு அவன் எப்பேற்பட்டவன். என் வீட்டுக்கு 3வது தெருவில் இருக்காம்மா. இந்த நான் இப்போ இந்த வீட்டில் இருக்கேன்ல, இந்த தெருவுக்கு 2 தெருவு தள்ளி இருக்கான். ஒரு குறுக்க ஒரு தெருவு தான். அதிமுக ஆரம்பிக்கும் போப்போ 9 வயசு பையன். யாரு? சேகர் பாபு. மதுசூதனால எப்படியோ அரசியலுக்கு வந்து அவன் காக்கா பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி அதை கொடுத்து இதை கொடுத்து அது பிடிச்சி என்னென்னமோ கொடுத்து பேக்கரி கதையெல்லாம் வந்து இது பாருங்க சினிமாவில் அர்ஜுன் படத்தில் அந்த மாதிரி கதையெல்லாம் நடந்து பதவிக்கு வந்துட்டாங்க. அவரு தான் இப்ப வந்து அடுத்தது. இப்ப நான் சொல்றேன், என் ஏரியாவில் இருக்கான் சேகர் பாபு. அடுத்த முதலமைச்சர் ஆகணும் திமுகவில். சேகர் பாபு முதலமைச்சர் ஆகணும். நான் விரும்புறேன்.
ஸ்டாலின் விடுவானா? உழைக்கிறான் அவன். காலைல 5 மணிக்கு எழுந்து ஓடிடுறான் முறவாசலுக்கு. 5 மணிக்கு எழுந்து ஓடுறான் முறவாசலுக்கு. இது எல்லாருக்கும் தெரியும், என் ஏரியாவில் இருக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும். கரெக்டாக முறவாசல் யார் செய்யுது? அதுக்கு முன்னாடி மா சுப்பிரமணியம் செஞ்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி கிட்டு செஞ்சிருந்தாரு முறவாசல். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தாயகம் ஒரு எம்எல்ஏ செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ இவர் தான் மெயின் முறவாசல இவர் தான். அப்ப திமுக வந்து அமைச்சர்களை ஒரு அடிமையா பயன்படுத்துது. கண்டிப்பா இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு நாள் எந்த அமைச்சரும் முதலமைச்சரை பார்க்காம இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பார்க்காம இருக்கணும் சார்? அமைச்சர்கள் வந்து முதலமைச்சர் கூட பேசி கலந்துரையாடி மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன குறை நிறைன்றது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. என்ன செஞ்சாங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? மக்கள் காரி தூன்னு தப்புறாங்களா? என்ன எந்த திசைக்கு போனாலும் செத்தான், எந்த துறைக்கு போனாலும் செத்தான். பொம்பளைங்க அதுக்கு முன்னாடி பொம்பளைங்க எல்லாம் வரமாட்டாங்க. இப்போ பொம்பளைங்க தொடப்ப கட்டை எடுத்துன்னு வர்றாங்க. பொம்பளைங்க ஓட்டெல்லாம் வாங்கிட்டு அந்த தூய்மை பணியாளர்கள் எத்தனை பேர் நான் கண்ணால் பார்த்தேன். அத்தனை பேருக்கு அந்த வேசாரபாடியில் பாருங்கள், நான் இருக்கிற ஏரியா தான் வேசாரபாடி. அந்த மக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் வீடு இல்லாமல். இதெல்லாம் நியாயமா? அவங்க சாபம் உங்களை விடுமா? நாசனமாக போகும் திமுக, நாசனமாக போகணும். இது மக்கள் சாபம். இதோட சரி, இதோட லாஸ்ட் தேர்தல் திமுக. இதுதான் லாஸ்ட் தேர்தல். தொடர்ந்து பேசுவோம் சார். பல நன்றி.